ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆமேன். கர்த்தர் மேல் நம்முடைய பாரங்களை நாம் வைக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு வருடம் முழுவதும் நாம் சுமக்கிற பாரங்கள் ஒரு பெரிய விறகு கட்டை நாம் சுமந்து செல்வதற்கு ஒப்பாக நாம் கருதி கொள்ளலாம். அந்த முழு விறகு கட்டையும் நாம் தூக்கி பாரப்படாதபடிக்கு அதில் உள்ள ஒவ்வொரு குச்சிகளை நாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் சுமந்து நம்முடைய பாரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து அவருடைய பலத்தோடு கூட அந்தந்த நாளுக்குரிய சுமைகளை நாம் சுமந்து செல்லும்போது விசுவாச பாதையிலே நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்கலாம். அதை விடுத்து நேற்றைய தின அந்த விறகையும் நாளைய தினத்திற்கான அந்த விறகு கட்டையும் நாம் எல்லாவற்றையும் ஒரே தடவையாக நாம் கட்டி நம்முடைய தலையில சுமந்து கொண்டிருப்போம் என்றால் அது நமக்கு ஒரு பெரிய பாரத்தை, ஒரு பெரிய வேதனையை எப்பொழுதுமே கொண்டு வரும். நம்மை அது சமாதானமாக இருக்க விடாது. ஆகவே அந்தந்த நாட்களுக்குரிய பாரங்களை நாம் அந்தந்த நாட்களுக்குரிய காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்தவர்களாய் நாம் நடந்து செல்லும் போது கர்த்தர் நம்மை ஆதரிப்பார், நம்மை பலப்படுத்துவார். நாமும் விசுவாச பாதையிலே முன்னேறி சென்று கொண்டே இருப்போம். தேவன் தாமே இந்த வசனத்தை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.